கேட்டா ஆ நான் கபோர்ட்ல வச்சிருந்த சாக்லேட் எடுத்து நீ சாப்பிட்டியா என்ன? இல்ல நான் எதுவும் சாப்பிடலமா. சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி சாக்லேட்டை சாப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் தான் சொல்றேன்ல நான் எடுத்து சாப்பிடலமா. நிஜமாவே நீ சாப்பிடலையா? ஆனா அந்த பாக்ஸ்ல ஒரு 2-3 சாக்லேட் மிஸ் ஆயிருந்ததை நான் பார்த்தேனே. நான் தான் தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு, என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல இருக்கட்டுமா. ஹே விஸ்பர், சொல்லுப்பா. அம்மா சாக்லேட்ஸ் காணோன்றாங்க. இது யோகாயோடைய வேலையா இருக்குமோ? அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது. நான் யோகாய் பட்லரா இருக்கிறது உனக்கு எவ்வளவு யூஸா இருக்குன்னு பாத்தியா? நான் இருக்கும்போது யோகாயெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமா? நான் தான் வர விட்டுருவேனா? அப்புறம் எப்படி இது வந்துச்சு? அதானே, இது எப்படி இங்க வந்துச்சு? சாக்லேட் பார் கண்டிப்பா இதுதான் தின்னு இருக்கும். ஹே ஜிம்பன்யா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் தம்பி. இந்த ஜிம்பன்யான் ரொம்பவே ஒரு குறும்புக்கார பூனை. இதால எப்பவுமே ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துருக்கவே முடியாது. இது வீட்டை விட்டு வெளியே போய் ரோட கிராஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது அடிபட்டுடுச்சு. அப்புறம் இது இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா அப்படியே கால்நடையா இங்க வந்திருக்கும். இல்ல இல்ல, நீ சொல்றது தப்பு. நான் எங்கேயோ ரோட கிராஸ் பண்ணல. நான் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். இங்க இருக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏய் ஜிம்பன்யான், என்ன பழக்கம் இது? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பொசுக்குன்னு பொய்ன்னு சொல்லிட்ட. இந்த மாதிரி சொன்னா அவன் நான் சொல்றத நம்புவானா? இங்க பாரு, யோகாயோட ரூல்ஸ் எல்லாம் நீ மீறிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, நீ முடிவெடுத்துட்ட இங்கதான் தங்க போறேன்னு. ஆனா அத பத்தி உனக்கு கவலை இல்ல, எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஒரு யோகாயா நான் இங்க தங்கி இருக்கேன், இன்னொரு யோகாயா இங்க தங்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கவலை இல்ல. என்னப்பா என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்குது? அதான் சொன்னல, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அப்ப நீ எதுக்கு தான் கவலைப்படுவாங்கறத கொஞ்சம் சொல்ல. நீ பேசுறத நான் ஜிம்பன்யான், மாட்டேன். எனக்கு எந்த கவலையும் ஏய் இல்ல. இங்க பாரு. நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இங்க பாரு, நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சண்டை கூட பண்ணாம நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க. ஹே விஸ்பர், கொஞ்சம் சண்டை போடாம பொறுமையா இருக்கியா? இப்படி ஒரு யோகாயை நான் பார்த்ததே இல்ல. ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் பண்றதுல என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டேன்? ரொம்ப லேட்டு. கொஞ்சம் வழி விடு. ஜிம்பன்யான் கிட்ட போய் நானே பேசுறேன். ஹே ஜிம்பன்யான், நீ எதுக்காக இங்க தங்கணும்னு ஆசைப்படுற? கத்தனை என்னைய மதிக்கல, உன்னையா மதிப்பா? அது ஏன்னு சொல்லட்டுமா? பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அது ஏன்னா என்ன துரத்தி விட்டுட்டாங்க. துரத்தி விட்டுட்டாங்களா? நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து ரோட கிராஸ் பண்ணும்போது என்னால கிராஸ் பண்ண முடியாம எனக்கு அடிபட்டுருச்சு. நான் குணமானதுக்கு அப்புறம் நான் தங்கி இருந்த இடத்துக்கு போனேன். நான் வெளியே வந்த அப்புறம் என் இடத்துக்கு வேற யாரோ போயிட்டாங்க. ஓ, அதனாலதானா? நான் இல்லாததால நான் தங்கி இருந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் புகுந்துட்டாங்க. இது என்னோட இடம், எல்லாரும் வெளியே போங்கன்னு நிறைய தடவை சொன்னேன். யாரும் போக மாட்டேன்னு என்ன துரத்தி விட்டுட்டாங்க. நானும் இங்க வந்துட்டேன். இந்த பீலா கதையை என்னால நம்ப முடியலையே. அதுவும் இல்லாம இந்த இடத்துல நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இங்க இருக்க முடியும்? நீயும் நானும் சேர்ந்து தங்கறதுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லம்மா. ஒரு நிமிஷம் இரு விஸ்பர். என்ன? யார் சொன்னா இவளுக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கான இடம் இல்லன்னு? இங்க பாரு, எங்க அப்பா அம்மாவனால யோகாய்களை கண்ணால பார்க்க முடியாது. எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இங்க தாராளமா தங்கிக்க. இங்க தங்கறதுல உனக்கு பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? ஆமா, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு தானே. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உண்மையதான் சொல்றேன். என்ன விஷயம் மம்மி? இப்போ சாக்லேட் பறந்து வந்த மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஜிம்பன்யான், இந்த மாதிரி பண்றதுன்னு நிறுத்து. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த மாதிரி பண்ணாத. சொல்றேன், இதையும் நான் கேட்க மாட்டேன். மியாவ், மியாவ், மியாவ். கேட்டா நீ உள்ளதானே இருக்க? நான் இங்க இருக்கேம்மா. ஆ, நீ உங்க அப்பாவும் இங்கே இருக்கீங்க. அப்போ உள்ள யார் இருக்கா? இங்க
என்ன நடக்குது? என்ன பிரச்சனைப்பா? நான் செட் பண்ணி வச்ச ப்ரோக்ராம்ல எந்த சேனல்ஸும் வரவே மாட்டேங்குது. ஆ! டிவியா பார்க்க போறீங்க? நான் இத வச்சு ஜாலியா விளையாட போறேன். என்ன பண்ற கேட்டா? நாளைக்கு பேஸ்பால் மேட்ச் இருக்குப்பா, தான் பிராக்டிஸ் பண்றேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நிஜமாவா? கரண்ட் என்ன போயிட்டு போயிட்டு வருது. என்ன இந்த பொம்மை தானா நகருது? சொல்றது கேட்டுக்க ஜெப்பன்யான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல தங்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்றதை இனிமே நான் கேக்குறேன். இந்த இடத்தை விட்டு உடனே நான் கிளம்புறேன். நிஜமாவா நீ அத சொல்ற? நீ இப்படி எல்லாம் பண்ணதால தானே நாங்க உன்னை வீட்டை விட்டு போக சொல்றோம். சரி சரி புரியுது. நீ வேற வந்து கிளாஸ் எடுக்காத. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு காலையில நான் இங்க இருந்து போயிடுறேன். இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? கேட்டா, ஆ? நீ இப்ப யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்றீங்க? கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆ? ப்ளீஸ் உள்ள வாங்க. இந்த ரூம் முதல்ல பண்ணிடுங்க. பண்ணிடுறேன். ஓ, நான் ஒரு விஷயம் சொல்லவா கேட்ட? இந்த வயசானவரால எந்த ஒரு யோகாயையும் பார்க்க முடியாது. ஏன்னா இவர்கிட்ட அந்த சக்தி இல்ல. இவங்களுக்கு தெரியாம இந்த இடத்துல எந்த தீய சக்தி இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. திரும்பி வராதீங்க. போயிடுங்க. இதெல்லாம் வேலை செய்யாது. கேளுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது வேலை செய்தா? விஸ்பர் நீயுமா இந்த இடத்தை விட்டு போறீங்களா? அதெல்லாம் போக கூடாது விஸ்பர். உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படி நடக்க கூடாது. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ தாத்தா, கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுங்க. ஓ, thank you. ஏய் கேட்டா, வேலை செய்யும் போது அவரை தடுக்காத. ஓ மன்னிச்சிருங்க. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க சீக்கிரம். தாத்தா உங்களுக்கு தான் கை வலிக்கும்ல, நான் புடிச்சு விடுவா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்பா. ஆஹா, உங்க கை ரொம்ப பலமா இருக்கே. தினமும் இதுக்காக நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா என்ன? நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை கீழே இறங்கிட்டாங்க. என்னது? நான் வேலை செய்யும் போது நீ என்ன தடுத்துக்கிட்டு இருக்க தம்பி? தீய சக்தியே இங்க இருந்து போயிடு. இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் உங்களுக்கு நல்ல மசாஜ் பண்றேன் தாத்தா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி, விடு. இல்ல தாத்தா, நான் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். தேவையில்லை தம்பி, என்ன வேலை செய்ய விடு. இல்ல போகாத. நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா கை கால அமுக்கி விடுவேன். பரவாயில்லப்பா, இருக்கட்டும், இப்ப வேண்டாம். இப்ப நான் என்ன பண்றது? அதுங்க எல்லாம் இங்க இருந்து போயிடுச்சு. இந்த இடம் இப்ப ரொம்ப சுத்தமாயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்ப போன மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். இந்த வீட்டை விட்டு அது போயிடுச்சு. நல்லா இருக்கு. இது எல்லாமே உங்களால தான் தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா. ஆமா, இங்க இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. தேங்க் யூ வெரி மச். ஏய், ரொம்ப நன்றி. ப்ளீஸ் அந்த ரூமே பார்த்துட்டு போயிடுங்க. கண்டிப்பா வாங்க போலாம். எப்படியோ இங்க இருந்து போயிட்டாரா? ஒரு நிமிஷம் எங்களா பாடா படுத்திட்டாரு. என்ன இது? இதெல்லாம் யாரு சுத்தம் பண்ணது? கேட்டா, நான் தான். என்னோட கால்ஃப் கேஸையும் நீ தான் க்ளீன் பண்ணியா கேட்டா? ஆமாப்பா. இதுக்கு மேல முடியவே முடியாது. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய். அப்பதான் உன்னோட உடம்பு நல்லா குறையும். இன்னும் எத்தனை நாள் இது இப்படி இருக்கும்னு பாப்போம்.